உம்மா ஏன் உம்மா நீங்க வானத்தை பார்த்து பெருமை சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்லை மகே. சும்மா பெருமூச்சு விடுவாங்களா உம்மா? அது மகே இதே மாதிரி ஏரோப்ளேன்ல தானே எல்லாரும் மக்காவுக்கு போவாங்க. அதான் மகே. அதுக்கேம்மா நீங்க பெருமிச்சு விடணும்? பணக்காரங்க தான் ஹஜ்ஜி உம்ரான்னு போவாங்க. அந்த பாக்கியம் தான் நமக்கு இல்லையே. அதுக்காம்மா கவலைப்படுறீங்க? நான் நீங்க வாப்பா தாத்தா எல்லாரும் மக்காவுக்கு போனா போச்சு. அதுக்கு மகே நமக்கு பணம் வேணும். வாப்பா கிட்ட சளி இருக்குதானே உம்மா? வாப்பா கிட்டயா? வாப்பா கிட்ட சளி இருக்கிறனால தானே உங்ககிட்ட இருந்தாலும் சளிதார. ஏம்மா சிரிக்கிறீங்க? மகே வாப்பா கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற பணத்தை தான் என்கிட்ட தாராரு மகே. அப்ப உங்ககிட்ட சளி இருக்குதானே உம்மா? பாப்பா தார பணம் அன்னன்னைக்கு வீட்டு செலவுக்கும் உங்களோட படிப்புக்கும் தாத்தாவோட படிப்புக்குமே சரியா இருக்கு மகே. அப்படின்னா நம்ம கிட்ட பணமே இல்லையாம்மா? மகே மேலதிகமா நம்ம கிட்ட பணம் இல்லை. உம்மா என்னடா ராசா? நான் உங்களை மக்கா குடிக்கணும் போறேனும்மா. மகே நீங்களா? ஓம்மா நான் நல்லா படிச்சு பெரிய ஆளாகி கல்துறையில பெருமாவை போல பணக்காரனாகி உங்களை வாப்பாவை தாத்தாவை எல்லாரையும் நான் மக்கா குடிக்கணும் போறேனும்மா. என் பிள்ளைக்கு இந்த வயசுல எவ்வளவு பெரிய மனசு. யார் ரப்பே அல்லாஹ் தாலாயே உங்க மனசுபடி எல்லாத்தையும் நிறைவேற்றுவான் மகே. எல்லாத்தையும் நிறைவேற்றுவான். நான் என்ன சொல்றாரு? அவரு பெரிய ஆளாகி சம்பாதிச்சு நம்ம எல்லாத்தையும் மக்காவுக்கு கூட்டிட்டு போவாராம். மாஷா அல்லாஹ். மகன் நல்லா சம்பாதிக்கணும் சொன்னால் அதே மாதிரி நல்லா படிக்கணும் மகன். இன்ஷா அல்லாஹ். சரி படிப்பீங்க தானே? போயிட்டு வாராம் வரவி. கவலை போயிட்டு போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. அஸ்ஸலாமலைக்கும். சாச்சி வலைக்கும் சலாம். எப்படிம்மா சுகமா இருக்கிறியா? வீட்டில் எல்லாரும் சுகம் தானே? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கும் சாச்சி. ஆமா நீ என்ன இங்க கடைக்கு வந்தியா? ஆமா சாச்சி. என்னம்மா இது உனக்கு இருக்கிற வசதிக்கு நீ ஒரு வேலைக்காரி வச்சிருக்கலாமே. இப்படி கடைக்கெல்லாம் அலையணுமா? சாச்சி இதெல்லாம் வீண் ஆடம்பரம். நம்ம வேலைகளை நம்ம தான் சாட்சி செய்யணும். அது சரிம்மா சரி. சாட்சி உடம்பு எப்படி இருக்கு சாட்சி? என்னவோ நானும் மாசம் மாசம் கிளினிக்கெல்லாம் போயிட்டு தான் வர்றேன்.
டாக்டர் என்ன சொன்னாரு சாட்சி? அவர் என்னத்த சொல்ல, என்னதான் மருந்து மாத்திரை பாவிச்சாலும் ஆபரேஷன் பண்ணத்தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு. சாட்சி ஆபரேஷனா? என்னம்மா நீ பயப்படுற? எனக்கும் நோய் வர வர கூடிக்கிட்டே தான் போகுது. என்ன செய்ய, ஆபரேஷன் பண்ண நான் பயமில்லை. ஆனா என்ன நம்பி வீட்டுல 2 கல்யாணத்துக்கு கொவர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டதுன்னா அதை நினைக்கத்தான் எனக்கு பயமா இருக்கு. சாட்சி, ஏன் வீணா நீங்க கவலைப்படுறீங்க? நம்மளை படைச்ச அல்ல இருக்கான், அவன் நம்மள ஒரு நாளும் கைவிட மாட்டான் சாட்சி, கைவிட மாட்டான். அது சரிம்மா, அது சரி. நான் ஏன் கவலை சொல்லிட்டு ஒன்ன கூட கண் கலங்க வைக்கிறேன் பாரு. ஆமா, நீயும் உன் குடும்பமும் இந்த வருஷம் உம்ராக்கு போறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? உண்மைதான் சாட்சி. நாங்க இன்னும் முடிவெடுக்கல. அப்படி போறதா அவங்களுக்கு சொல்லாமலா போவோம். அல்ஹம்துலில்லாஹ். சாட்சி, நம்ம மகன் முகமது வந்து 4 நாள் ஆச்சு. நான் கூட கேள்விப்பட்டேன். அவன் வந்து 4 நாள் ஆகுதுன்னு நானும் கேள்விப்பட்டேன். ஆனா எனக்கு தான் அவனை வந்து பாக்குறதுக்கு நேரமே கிடைக்காம போயிட்டுது. எப்படி சோமா இருக்கிறானா? அம்மா அம்மா ஏதாவது தாங்கல, 2 நாளா சாப்பிடல. என்னப்பா நீ 2 நாளா சாப்பிடலையா? யா அல்லாஹ், பசிலையா இருக்க நீ? என்ன இருக்கு? இந்தா இத கொண்டு போய் சாப்பிடுவாப்பா, சாப்பிடுவாப்பா. பசியா இருக்கக்கூடாது வாப்பா, வாப்பா. என்னம்மா இது? நீ சாப்பிடறதுக்குன்னு வாங்கி வச்சிருந்தது அந்த பிள்ளைக்கு கொடுக்குற? சாட்சி, அது என்னோட மேலதிக தேவை. அந்த பையன் பசியில வாடுறான். இப்ப என் தேவை முக்கியம் இல்லை சாட்சி, அவன் தேவைதான் இப்ப முக்கியமா இருக்கு. சரிம்மா, உனக்கு தங்கமான மனசு பிள்ளை, தங்கமான மனசு. உனக்கு மட்டும் இல்லை, உன் பிள்ளைக்கு கூட தங்கமான மனசுதான். அல்ஹம்துலில்லாஹ். பாரு, உன் பிள்ளைய பத்தி ஊர்ல என்னமா புகழ்றாங்க தெரியுமா? என்ன புகழ்றாங்க சாட்சி? மாஷா அல்லாஹ், கேட்கவே சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றாங்க தெரியுமா? தங்கமான பிள்ளையா, நல்ல பிள்ளையா, அதபா ஒழுக்கமா வளர்த்திருக்கிற பிள்ளையா, துபாய்க்கு ஒரு இன்ஜினியரா போயிட்டு வந்தும் எந்த விதமான பெருமையும் இல்லாம நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இத பாரு, பெத்தாலும் பிள்ளைய வளர்த்தாலும் ஒன்ன மாதிரிதான் புள்ள வளர்க்கணும். பெத்தவங்களுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி தான் புள்ள வளர்க்கணும். அந்த மாதிரி தான் நீ வளர்த்திருக்க. ஒன்னதான் பாராட்டணும். என்ன, நம்ம மகன் எங்க கஷ்டங்களையும் வறுமையையும் பார்த்து பார்த்து வளர்ந்துவேன். அதனால அவ என்னைக்குமே பெருமைப்பட மாட்டான் சாட்சி, பெருமைப்பட மாட்டான். சரி, அது என்ன இருந்தாலும் நீ வளர்த்த பிள்ளை தானே. சரிம்மா, சரி. நான் வீட்டுக்கு போறேன், நீ கவனமா பார்த்துப்போ. சாட்சி வாங்க வீட்டுக்கு டீ குடிச்சிட்டு போகலாம் சாட்சி. இல்லம்மா, இல்லை, இன்னொரு நாள் வாரேன். இப்ப வர முடியல, அந்த பிள்ளைகள் பார்த்துக்கிட்டு இருக்கும். நீ கவனமா பார்த்துட்டு போ. சரி சாட்சி, அப்போ போயிட்டு வாங்க சாட்சி. சரிம்மா, கவனமா போங்க சாட்சி. சரிம்மா, சரி. அப்ப நான் வாரேன், போயிட்டு வாங்க சாட்சி.
அழாதம்மா. டாக்டர் நான் இருக்கேன்ல, அம்மாக்கு எந்த ஆபத்தும் வராதுமா. அம்தா, அழுகைய நிப்பாட்டுங்கம்மா. அழுகைய நிப்பாட்டிட்டு டாக்டர் என்ன சொன்னாரு அத சொல்லுங்க. அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு 6 லட்சம் தேவையா? நாங்க எங்க போவோம்? எப்படி பருவின் தாத்தா, எப்படி எங்க அம்மாவை எப்படி காப்பாத்துறது? எங்களுக்கு தான் யாருமே இல்லையே. பாப்பாவும் இல்லாத நாங்க அம்மா இல்லாட்டி அநாதைகள் ஆயிடுவோம் தாத்தா, அநாதைகள் ஆயிடுவோம். பயப்படாதீங்கம்மா. உங்களோட ஆபரேஷனுக்காக நான் பணம் தாரேன், நான் தாரேம்மா. இப்படி பருவின் தாத்தா, நீங்க உண்மையாவா சொல்றீங்க? ஆமாம்மா, நான் உண்மையாத்தான் சொல்றேன். நாங்க குடும்பத்தோட உம்ரா செய்ய வச்சிருந்த பணத்தை உங்களுக்காக நான் தாரேன். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்கம்மா. அம்மா, அது அவங்களோட நீண்ட நாள் கனவாச்சும்மா. அது போய் எப்படி? உண்மைதான்ப்பா, அது எங்களோட தனிப்பட்ட விஷயம். அது நாங்க எப்ப வேணாலும் செய்யலாம். ஆனா இது உயிரை காப்பாத்துற விஷயம்ப்பா. அது நாங்க இப்பவே செஞ்சாகணும். அல்ஹம்துலில்லாஹ் தாத்தா, அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் பரக்கத் செய்வான். என் தங்க வாப்பா, அல்லாட காவலா போயிட்டு வா. நீயும் உங்க அம்மா வாப்பாவும் இந்த குடும்பமும் இல்லைன்னா நான் என்னைக்கோ மண்ணுக்குள்ள போயிருப்பேன், என்னைக்கோ மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மூமா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மூமா. எல்லாரையும் காப்பாத்துறது அந்த அல்லாஹ் ஒருத்தன் தான். அவன் தான் இன்னைக்கு உங்களையும் காப்பாத்தி இருக்கு. நாங்க என்னமோ ஏதோ எங்களால முடிஞ்சதை செஞ்சோம் மூமா, அவ்வளவு மூமா. அது என்ன பாப்பா, எனக்கு தெரியல. நீங்களும் உங்க குடும்பமும் உம்ராவுக்கு போக வச்சிருந்த காசு எனக்காக செலவழிச்சிருக்கீங்க. அந்த கடனை நான் எப்படி மொத்த போறேன், எப்ப தீர்க்க போறேன்? சாட்சி, என்ன சாட்சி இது? உங்களுக்கு நாங்க கடன் கொடுக்க இல்லை. அந்த அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீன் தந்தான். அதத்தான் அழகிய கடனா அல்லாஹ்வுக்காக கொடுத்தேன் சாட்சி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சாட்சி. உங்களுக்கு தங்கமான மனசுமா, தங்கமான மனசு. படைச்சவன் நல்ல நாயை பார்த்துக்கிட்டு இருக்க. அவன் உங்க மனசு போலவே உங்களுக்கு செல்வங்களை தருவாமா, செல்வங்களை தருவான். அல்ஹம்துலில்லாஹ். மூமா, இது புகழ்றதா இருந்தா மூமா, அந்த அல்லாஹ் புகழுங்க மூமா. சரி சரி, எனக்கு நேரமாகுது மூமா. உமா, நான் வாரம் போயிட்டு வரேன். எடு தங்க மகன், அல்லாட காவலா போயிட்டு வாங்க வாப்பா. வரேம்மா. கவலைப்படாம போயிட்டு வாங்க மகன். மூமா, வரேன். சாட்சி, உமா நல்லா பார்த்து வரேம்மா.
இன்ஷா அல்லாஹ் அடுத்த வெக்கேஷன்லயாவது உங்களை மக்கத்துக்கு அனுப்ப அல்லாஹ் உதவி செய்யட்டும். இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஆசையையும் எந்த ஆசையையும் அல்லாஹ் தாலா கட்டாயமா நிறைவேற்றி வைப்பா. அல்லாட காவலா போயிட்டு வாங்க பாப்பா, போயிட்டு வாங்க. பாரும்மா, எல்லாரும் போயிட்டு வா. தங்கமான பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன், தங்கமான பிள்ளைய பெற்று வளர்த்து வச்சிருக்கேன். என்னம்மா? இல்லை, நானும் அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். வாசலுமா வரண்டாவுமா அலையுங்களே, தம்பி இங்கே தானே வருவான். அப்புறம் என்ன உங்களுக்கு யோசனை? அம்மா, 3 வருஷத்துக்கு அப்புறம் அவன் வர்றான். பார்க்க அவளா இருக்காதம்மா. எனக்கும் அவள் தாம்மா. அதனால தானே நான் ஏர்போர்ட் கடைசியாக அவனை பார்த்தது ஏர்போர்ட்டில். இன்னைக்கு அவனை பார்க்கணுன்னு தானே காலையிலேயே குழந்தைய தூக்கிட்டு இங்கே வந்திருக்கிறேன். கண்டிப்பாக வருவான். நம்ம வீட்டுக்கு வராமல் வேற எங்கே போகிறான்? ஆமாம்மா, தம்பி நமக்காக வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு பல தியாகங்களை செஞ்சிருக்கான். இன்னைக்கு நம்ம இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கே அவன் தானம்மா காரணம். அது என்ன உண்மைதாம்மா, தம்பி ரொம்பவே தான் கஷ்டப்பட்டுருக்குறான். ஸோ தம்பி கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு தான் வரவும் போகிறான். ஸோ நம்ம சந்தோஷமா வரவேற்க காத்திருப்போமே. அதுலேயே உங்களுக்கு இவ்வளோ யோசனை பின்ன இருக்காதம்மா. ஆமா, எங்க குழந்தை நிஸ்மாவோட சத்தத்தை நீங்க வாசலுக்கு அலையிறீங்கன்னு நினைச்சு நான் பிள்ளைய தூங்க வச்சிட்டு இருந்தேன். நீங்க அலையிறத பார்த்து உங்களை பாக்குறதுக்கு நான் ஓடி வந்தேன். யாரா கை குழந்தைய தனியா விட்டு வந்துருக்கீங்க. போங்கம்மா, போய் பிள்ளைய பாருங்க. இருந்தாலும் தம்பின்னா உங்களுக்கு ரொம்ப தான். அம்மாடி, நீங்க 2 பேரும் எனக்கு 2 கண்ணுங்கள்மா. சரிம்மா, நான் பிள்ளைய பாக்குறேன். நீங்க உங்க தங்கமானு பாத்துட்டு இருங்க. ஓகேவா? நீங்களும் எனக்கு தங்க மகத்தாம்மா. மாட்டி 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 மாட்டிடா. தூக்கு 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 மாட்டி 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 மாட்டி. ஐயா ஓட்ட மேலதான் மரம் போட்டு சும்மா கலபலை ஆக்கி கொஞ்சம் நிறைய மனுஷன் நிம்மதியா பிடிக்கிறதுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணு, மறுபடியும் ட்ரை பண்ணு. டேய் வசீல், டேய் மோகன், டேய் மெனிஞ்சு போயிட்டாடா. இவன்டா இன்னும் அதே சைஸ் தான். அந்த புடியில விளங்கிட்டு எனக்கு நீதாச்சு மண்டி. எப்படி மச்சான், இப்ப லைஃப்லாம் போகுது, இன்னும் மீன் பிடிக்க வேண்டிய காலம் போகுது அவன்டா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுடா. அடா மோமட், போன ட்ரிப் வெக்கேஷன்ல வந்த எங்களோட டைம் எக்ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. நீ உம்மோட சாட்சிக்கு ஷோவும் இல்லை, அது இதுன்னு சொல்லி போய்த்தனி. அதே மாதிரி தான் செகண்ட் ட்ரிப்பும் வந்த அனிவன் குடும்பத்தோட ஹஜ்ஜி போய்த்துட்டு ஈச்சப்பட தந்த கடைசி மாறிட்டு மெதுவா. அடே வேலை மச்சான், சாரிடா. இந்த பையனை உங்களோட ஸ்பெண்ட் பண்றேன். சரி ஓகே, மூணாண்டி வெக்கேஷன் வந்துருச்சு. கல்யாணம் தான். டேய் சும்மா இருங்கடா. வைக்கத பாரு, வைக்கத. அது சரி மச்சான், எங்க மத்தவன்ல அவனெல்லாம் வேலைடா ஒண்ணு. அப்ப நீங்க வேலை வெட்டி இல்லாம ஒரு வெட்டி வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. சரி, இந்தா உனக்கு, இது உனக்கு. தேங்க்யூடா. ஒரு மாமாக்கு சோம் இல்லையான்னு கேள்விப்பட்டுடா. போனா பாக்கிறதுக்கு. ஓ மச்சான், கேள்விப்பட்டு உங்க சொன்னா இன்ஷா அல்லாஹ் அதிகமாய் போகணும் பார்த்துட்டு வரதுக்கு. அப்படி போனா மாமாயம் கட்டாயம் போடா மாமட். மாமாயம் பார்த்துட்டு அப்படியே மைனியம் கொஞ்சம் பார்த்துட்டு வரையிலும். சும்மா இருங்கடா, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இதே தான். ஓகே மச்சான், நான் பள்ளிக்கு போயிட்டு வரேன். பள்ளி போய் இன்ஷா அல்லாஹ்
நாளைக்கு செட் ஆகும் சரியா? Okay, okay, okay. நௌஃபல் துவான் ரிக்கி எல்லாரும் வர சொல்லு சரியா? சரியா. ஓகே முகமது, இந்த டொஃபி சாக்லேட் எல்லாம் எடுத்து வரேன். சீக்கிரம். ஓகே. அட பசீல், நான் அந்த முகமது அந்த காலத்துல இருந்தே இந்த பள்ளிக்கு போற பாங்க் செல்லமனுக்கு பள்ளிக்கு போற பழக்கத்தோட இல்லடா. இவன்ட அந்த காலத்து பழக்கம் பின்னோ மிரிச்சனாடா. நான் சும்மா இல்லையே. இவன் துபாயில இன்ஜினியர் சொன்னாக்க இங்க நம்ப போற? உண்மையிலே முகமது கிரேட்டா. எவ்வளவு சிம்பிளா வந்துட்டு போறது பாரு. இந்த காலத்துல இந்த பக்கத்துல இந்தியாவுக்கு போனாலே காரு மோட்டார் பைக் எடுத்து எவ்வளவு வந்தா பண்ணியண்டா. ஆனா முகமது கிரேட்டா உண்மைக்கும். சரி தாத்தா, இன்றைக்கு பெரிய மடவேனை பிடிச்சா அவன் இங்கிருந்து போடல. நான் அஸ்ஸலாமு அலைக்கும் நானா. வலைக்கும் சலாம். உடம்பு எப்படி இருக்கு நானா? சரிம்மா. துபாய் போய் எப்போ வந்தீங்க? இன்னைக்கு காலையில தான் வந்தேன். 2 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கீங்கம்மா. அதுக்குள்ள என்னென்னலாம் நடந்துட்டேம்மா. சரி மாமா, ஒரு வார்த்தை கூட சொல்லாம இன்னைக்கு எல்லாம் மறைச்சிட்டீங்களே மாமா, எல்லாம் மறைச்சிட்டீங்களே. இப்போ இந்த நிலைமைக்கு ஆயிட்டீங்க. இந்த நிலைமைக்கு வருவேன் நான் நினைக்கலம்மா. பாருங்க, இந்த வீட்டை பேங்கால ஏலத்துக்கு போடுற அளவுக்கு வந்துருச்சு. 25 லட்சம் இருக்கிறது அந்த வீடு மட்டும் தங்கச்சி. நானா, நீங்க என் கூட பிறந்தவர். அதே நேரம் இந்த வீட்டை மீட்டு தர அளவுக்கு எங்ககிட்ட அந்த அளவுக்கு பண வசதி கிடையாது நானா, பண வசதி கிடையாது. வயசுக்கு வந்து குமர புள்ளைய வச்சு கொண்டு இந்த ஊடம் பறி போனா நான் என்ன தங்கச்சி என்ன தங்கச்சி. இல்ல பாருங்க மாமா, அழுவாது. வீடு வாசல் இல்லாத எவ்வளவு குமர்கள் நல்லா வாழ்றாங்க. நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க, தைரியமாயிருங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. மகே, கொஞ்சம் வாங்க. தங்கச்சி கொஞ்சம் இருங்க, நானா வாரேன். வாங்க மகே. என்னம்மா மகே, மாமா இருக்கிற நிலைமையில நாங்க ஏதாவது உதவி செஞ்சாகணும். உண்மைதாம்மா, ஆனா எப்படி? நீங்க சம்மதிப்பீங்கிற நம்பிக்கையில நான் ஒரு முடிவுக்கு வரப்போறேன் மகே. முடிவா? என்னம்மா சொல்றீங்க? வாங்க சொல்றேன். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உங்க மகளை பத்தி நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். இனிமே அவ ஏன் மருமக. என்ன
சொல்றீங்க தங்கச்சி? ஆமா நானா, உங்க மகளுக்கு என் மகன் முகமத கல்யாணம் செஞ்சு வைக்கிற தவிர இந்த சந்தர்ப்பத்துல எனக்கு வேற எந்த உதவியும் செய்ய தெரியல நானா. எதுக்கும் மகனுக்கிட்ட ஒரு வார்த்தை. நானா, எந்த மகன் என்ற ஆசைக்கு மறுவார்த்தை பேச மாட்டான். ஆமா மாமா, உம்மோட ஆசை தான் என் ஆசையும். அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட தியாகத்துக்கு இல்லையே இல்லம்மா.